என்னோட மதுரை நினைவுகள் ஆரம்பமான இடம் பெரியார் பேருந்து நிலையம்தான். அப்போ இந்த இடம் பேருந்து நிலையமா தெரியல, ஒரு பெரிய உலகமா தெரியும். கையில் அம்மா பிடிச்சு கொண்டு நடக்கிற அந்த நடை, பஸ் வருதா வரலையான்னு அப்பா தூரத்துல பார்த்துக்கிட்டே நிக்கிற அந்த முகம். 100வது காலத்துல மொபைல் இல்ல, ஹெட்போன் இல்ல, ஆனா பெரியார் பேருந்து நிலையத்துல நேரமே போறதே தெரியாது. மதுரை தெப்பக்குளம் எனக்கு அது ஒரு குளம் இல்ல, என் சின்ன வயசு. சாயங்காலம் வெயில் தணியும் போது தண்ணீர்ல விழும் அந்த சூரியன் ஒளி, சைக்கிள் ஓட்டிட்டு சுற்றி வந்த அந்த நிமிஷங்கள், கையில் அம்மா வாங்கி தந்த சுண்டலும் வேர்க்கடலையும், சிரிச்சுக்கிட்டே நண்பர்களோட நடந்து போன அந்த சுற்று. பட்டம் பறக்குது, குழந்தை சிரிப்பு கேக்குது, காற்றோட சேர்ந்து மனசும் ஓடுது. இன்னைக்கும் தெப்பக்குளத்தை நினைச்சாலே 90களின் பசங்களோட மனசு அந்த கரையிலே உட்கார்ந்துடும். மதுரை செயின்ட் மேரிஸ் சர்ச் எனக்கு அது ஒரு வழிபாட்டு இடம் மட்டும் இல்ல, சின்ன வயசுல அமைதியா உட்கார கற்றுக்கிட்ட இடம். ஞாயிற்றுக்கிழமை காலை பெல் அடிக்கும் அந்த சத்தம், உள்ளே எரியிற மெழுகுவர்த்தி வெளிச்சம், மெதுவா ஒலிக்கிற பிரார்த்தனை பாடல். வெளியே வந்தா சத்தம் நிறைந்த மதுரைக்குள்ள மனசு மட்டும் ரொம்ப அமைதியா நடந்து வரும். 90s பசங்களோட நினைவுல அந்த சர்ச் இன்னைக்கும் ஒளியோட தான் இருக்கு. திருமலை நாயக்கர் மஹால் எனக்கு அது ஒரு அரண்மனை இல்ல, சின்ன வயசுல வியப்பை கற்றுக் கொடுத்த இடம். உயரமா நிக்கிற தூண்கள், எதிரொலிக்கிற நம்ம சத்தம். ராஜா காலத்துல இப்படி இருந்திருக்கும் மனசுக்குள்ள படம் ஓடிய அந்த நிமிஷம் இன்னைக்கும் அங்க நின்னாலே பசங்களோட கனவு அந்த சுவர்களுக்குள்ள இன்னும் நடக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு அது ஒரு பெரிய கோயில் மட்டும் இல்ல, என் சின்ன வயசு அமைதியா நிக்க கற்றுக்கிட்ட இடம். காலை நேரம் கோபுரம் மேல விழும் அந்த சூரிய ஒளி, கண்ணுக்கு முன்னாடியே வண்ணமா நிக்கிற சிலைகள், அப்பா கை பிடிச்சு கூட்டத்துக்குள்ள நுழைந்த அந்த பயமும் உற்சாகமும். உள்ள போனா மல்லிகை பூ வாசனையும் குங்குமம் கலந்த தீப வாசனையும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி கொண்டு வரும். அப்போ எல்லாம் சத்தமா பேசாதே அம்மா சொல்லுற சின்ன குரல், அதை கேட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்ச அந்த கால்கள், பிரசாதம் வாங்கி கையில வச்சுக்கிட்டு எப்ப வெளியே போகலாம்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் கோயில் மணி சத்தம் கேட்டதும் அந்த நினைச்சது எல்லாம் மறந்து போகும். இன்னைக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையும் போது 90களின் பசங்களோட மனசு அதே கூட்டத்துக்குள்ள அப்பா கை பிடிச்சுக்கிட்டே நடக்குது. மாட்டுத்தவணி பேருந்து நிலையம் எனக்கு அது ஒரு இடம் இல்ல, பிரிவு கத்துக்கிட்ட இடம். கையில் பை, கண்களில் கண்ணீர், பத்திரமா போன்னு அம்மா சொன்ன அந்த வார்த்தை, பஸ் கிளம்பும்போது ஜன்னல் வழியா பார்த்த அந்த கடைசி கை அசைப்பு, பசங்களோட மனசுல மாட்டுத்தவணி இன்னைக்கும் கனமாதான் நிக்குது. மதுரை சித்திரை திருவிழா எனக்கு அது ஒரு விழா இல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப கிடைக்கும் என் சின்ன வயசு. காலையிலிருந்தே தெரு முழுக்க கூட்டம், வண்ண வண்ண கொடி, மேள சத்தம், நாதஸ்வரம் ஒலி. அதுக்குள்ள நின்னு அப்பா தோள் மேல ஏறி தேரை பார்த்த அந்த உயரம், கையில் அம்மா வாங்கி தந்த பலூன், மிட்டாய், பொம்மை. சின்ன விஷயத்துக்கே பெரிய சந்தோஷம். மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தெருவுல வந்த அந்த நிமிஷம் மதுரை முழுக்க ஒரே குடும்பம் மாதிரி ஆனது. இன்னைக்கும் சித்திரை திருவிழா வந்தா 90களோட மனசு அந்த கூட்டத்துக்குள்ள மீண்டும் தொலைஞ்சு போயிடுது. திருப்பரங்குன்றம் எனக்கு அது ஒரு மலை மட்டும் இல்ல, சின்ன வயசுல நம்பிக்கைய கற்றுக் கொடுத்த இடம். மலை படிக்கட்டுகள் ஏற ஏற மூச்சு வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம்னு அம்மா சொன்ன அந்த குரல், மேல போனதும் அடிக்கும் காற்று, கீழே தெரியும் மதுரை நகரம். அந்த நிமிஷத்துல எல்லா கஷ்டமும் சின்னதா தோணும். வேல்சாமி முன்னாடி நின்னு கண்ணை மூடி கேட்ட சின்ன வேண்டுதல். இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் நினைச்சாலே 90s பசங்களோட மனசு அந்த படிக்கட்டுல தான் உட்கார்ந்திருக்கும்.
பழமுதிர் சோலை. எனக்கு அது ஒரு கோயில் மட்டும் இல்ல, சின்ன வயசுல அமைதியா நம்ம கற்றுக்கிட்ட இடம். மலைக்குள்ள போற அந்த வளைவு ரோடு, ஜன்னல் வழியா அடிக்கும் குளிர் காற்று. இன்னும் வரலையா அன்னு கேட்ட அந்த சின்ன குரல், முருகன் முன்னாடி நின்னு கண்ண மூடி கேட்ட ஒரு வேண்டுதல், வெளியே வந்ததும் கையில் கிடைத்த பிரசாதம். இன்னைக்கும் பழமுதிர் சோலை நினைச்சாலே மனசு அந்த மலைக்குள்ள அமைதியா நடக்குது. யானமலை. நம்ம மதுரை சைடுல வளர்ந்தவங்களுக்கு இது ஒரு சாதாரண மலை இல்ல. சாயங்கால வெயில் மெல்ல இறங்கும் போது அம்மா கூப்பிடுற சத்தத்தையும் மீறி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமே என்று நினைச்ச நம்ம குழந்தை பருவ நினைவுகள் தான் இந்த யானமலை. இன்னைக்கும் அங்க நிக்கும்போது